ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு சின்னதாக ஒரு இதுனா, அதாவது இலங்கை பிரச்சனையை நம்ம பார்த்துருப்போம். இலங்கையில் விடுதலை புலிகளுக்கும் உள்நாட்டு போரில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் இன்னும் கண்ணில் வாடாத வருடங்களாக 2009 நம்ம பார்த்துருப்போம். 1960 நல்லா தெரியும். அப்பாவி மக்கள் 1,00,000 பேர் குண்டு குவிச்சாங்க இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபோல் இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் கொடுத்துருக்கு. சரி, நம்ம 27 பேர் கொன்னாங்க சொல்லுவாங்க. இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு இந்துவுன்ற சொல்லி சுட்டு கொன்னாங்க. பகல்காக மாட்டாங்களே. இஸ்லாமியர்களும் சில பேர் கொல்லப்பட்டாங்க. இஸ்லாமியர்கள் பல இந்துக்களை காப்பாற்றிருக்காங்க. ஸோ அதை மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கிடுச்சு. இதை வச்சு பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இந்தியா பாகிஸ்தானை பிடிச்சணும், ஒன்றும் இல்லாமல் அழிச்சணும். நம்மளுடைய டார்கெட் எதிரிகளும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் மக்கள் கிடையாது. ஸோ போர் முக்கியம்தான். பாகிஸ்தான் செய்த காரியத்துக்கு போர் மூலமாக தீர்வு காண முடியும். ஆக்குபை காஷ்மீரை எப்படியாவது நம்ம கைப்பற்றி தீரணும். அப்போ தான் முழு இந்தியாவை நம்ம கைப்பற்றியது சமம்ன்றது ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அதனால் இப்போ எப்படியாவது ஆக்குபை காஷ்மீரை இந்திய ராணுவர்கள் கைப்பற்றியே ஆகணும். ஸோ இதை என்ன சொல்கிறோன்னா, இதனால் என்ன விளைவுன்னு பார்த்தோன்னா, நம்ம அப்பாவி மக்கள் மேலேயும் சிவிலியன் மேலேயும் நம்ம சின்னதாக ஒரு காயம் கூட படக்கூடாது. அவங்க உயிர் முக்கியம். அரசாங்கம் பண்ணதுக்கு அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாவம். ஸோ இந்தியா பாகிஸ்தான் போர் உள்ளது. பாகிஸ்தானியர்களும் நம்ம அப்பாவி மக்களுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இராணுவ வீரர்களும் அப்பாவி தீவிரவாதிகள்லாம் கொலை செய்யப்படணும்னு நான் சொல்லிக்கிறேன். என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.